வந்து இப்போ நான் போகிறப்போ வந்து ஒரு ஆளுக்கு 1360 ரூபா பிப்ரவரி மாதம் 22ஆம் வருஷத்தில். கார்டு போட்டு கொடுக்குறது நல்லது. ஏன்னா நீங்கள் 2000 ரூபா 1500 கொடுத்தீங்கன்னா சில்லறை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வர்றாங்க அத்தனை பேருமே கார்டு போட்டு தான் பேமெண்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் நுழைவு கட்டணம் வந்து அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் ஆன்லைன்லேயும் டிக்கெட் புக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸோ கார்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கே பார்த்தாலும் இந்த கொடுக்குற காசுக்கு வந்து நான் கூட இது ஒர்த்தோன்னு நினச்சேன். ஆனால் இது அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே உங்களுக்கு நிறைய செலவாகும். வெளியே பறந்து வராமல் இருக்கிறதுக்கு அடுத்துருக்குறாங்க. இதுக்கு நம்ம கேமராவை கடிச்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு பாருங்க. இப்போ நாம் நுழையிறது ஃப்ரீ பேர்ட்ஸ் ஜூம். அது பறவைகள் வந்து கூண்டில் அடைக்கப்படாமல் ஃப்ரீயாக ஓப்பனாக பெரிய ஹாலில் பறந்து தெரிஞ்சுக்கிட்டு கீழே நம்ம கேமரா நமக்கு காலுக்கு கீழேயே இது ஒரு வகையான கிளி உட்காந்துருக்கு பாருங்கள். நெருப்பு கோழி என்று அழைக்கப்படக்கூடிய ஆஸ்ட்ரிச் பறவை.
கொல்லம் கேவ்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ அது மாடல்லையே இங்கே ஒரு குகை ஒன்று அமைச்சிருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம். இது போன்சாய் மரங்கள், அதாவது பெரிய மரங்களை சிறிய சைஸில் வளர்க்குறது. எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு படப்பிடிப்புக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலே இதை பூரா செட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த இடத்துக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனில் கூட அற்புதமான சிலைகளை அமைச்சிருக்கிறாங்க. போகிற வழி எங்கும் கூட அழகான படங்களை வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஸ்பேஸ் யாத்ரா அப்படிங்கிற ஒரு ரூமுக்குள்ளே போனோம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விண்வெளி பயணத்தில் நம்ம பயணம் செஞ்சால் எப்படி இருக்கும் அதை ஒரு ஷோவாக காமிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் பேக்கில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு எப்படி சினிமாவில் ஏமாத்துறாங்க, எந்த மாதிரி லொக்கேஷன் கூட நம்மளுடைய பின்புலத்தில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த க்ரோமா எஃபெக்டை செஞ்சு காமிச்சாங்க. They went to international airport of Kuala Lumpur. मैडम आप काम पे ध्यान दीजिए, गाड़ी चलाइए, लेफ्ट राइट मोमेंट. थंडर एक्चुअली वो रूम लंडे बोल सकते ये कौन सा आवाज है? इट इज वेरी सिंपल. रेन, बारिश, वर्षम, वो भी रेत से. हॉर्स, घोड़े का, वो भी नारियल का टुकड़ों से. हम लोग यही स्टेज को ऊपर एक छोटा सा क्लिप किया है. लेट्स वॉच दिस. கடைசியில் நிறைவு காட்சியாக இந்த ஆக்டர்ஸ் ஷோ ஒன்று பெரிய ஒரு நாடக அரங்கில் நடத்துகிறாங்க. இதில் நடிச்சிருக்கிறது போகிறாமே நாடக நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நடத்துறது வந்து பின்புறத்தில் நடிகர்கள் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. From comedy and fantasy to energy and a chance to win.